ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது தேனரசனுடைய படைப்பு இல்லை அப்படின்னா, மண்வாசல் அவருடைய படைப்பு தான், பெய்து பழகிய மேகம் அவருடைய படைப்பு தான், வெள்ளை ரோஜாவும் அவருடைய படைப்பு தான். இதில் மழை பற்றிய பகிர்தல்கள் மட்டும்தான் அவருடைய படைப்பு கிடையாது. அப்போ இந்த மழை பற்றிய பகிர்தல்கள் யாருடைய படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தா அவர்களுடைய படைப்பு தான் இந்த மழை பற்றிய பகிர்தல்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. எது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆன்சர் 8. நமக்கு அதுக்கான டெஃபினிஷன் தெரியும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் பொதுமொழி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், 8 அப்படின்றது ஒரு எண்ணை குறிக்கும். அதுவே எள் கூட்டல் தூ அப்படின்னு பிரித்து எள்ளை உண் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஸோ அது மாதிரி தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்தா வேறொரு பொருளையும் தர்றது தான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், காலம் கடந்த பெயரெச்சம் என்ன அப்படின்னா வினைத்தொகை. இது நிறைய கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலம் கடந்த பெயரெச்சம் என்ன அப்படின்னா வினைத்தொகை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னா துரியோதனன். ஓகே, பாம்பு கொடியவன் துரியோதனன். அடுத்து 5வது கேள்வி பாருங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்த பெருமகனார் அப்படி யாருன்னு கேட்குறாங்க. காந்தியடிகள் தமிழகம் வரப்போலாம் அவரோட மேடை பேச்சை மொழிபெயர்க்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் காந்தியடிகள் தமிழகம் வரப்போலாம் அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்ப்பாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் அவர்கள். ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் அவர்கள். அடுத்த 8வது கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் எது அப்படின்னா நாட்டுப்புற பாடல். ஓகே, அடுத்த 9வது கேள்வி பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. பகை அப்படின்னு பொருள் தர்ற ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. தூ தான். தூவுடைய இந்த ஓரெழுத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூனா பகை. அடுத்தது 10வது கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, தவறான ஒலி மரபு சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயில் கூவும் சொல்லியிருக்காங்க. எஸ், இது கரெக்டு தான். குயில் கூவும். மயில் அகவும். எஸ், இதுவும் கரெக்டு தான். கிளி பேசும். இதுவும் கரெக்டு தான். புறா குளரும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. புறா குளரும் இல்லை, புறா குணுகும்னு வரும். ஓகே, த நெக்ஸ்ட் 11வது கேள்வி பாருங்க. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உழவு பற்றி என்ன பழமொழி இருக்குது அப்படின்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்றதான் உழவு பற்றிய பழமொழி. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். அதானே அங்கே சொல்லியிருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் தான், இது கரெக்டு தான். ஆனால் இந்த பழமொழிக்கு அது கிடையாது இல்லையா? இந்த பழமொழிக்கான விடை எது அப்படின்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் அப்படின்றா இந்த பழமொழிக்கான பொருள். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது பார்க்கலாமா? 13வது கேள்வி பாருங்கள். நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நும்மனை சிலம்பு. சிலம்பு 500 ரூபாய் அப்படின்னா அப்போ 5 100. ஓகே,
ஐங்குறு நூறு. நும்மனை சிலம்பு கழிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிகை. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் எது அப்படின்னா பரிபாடலும் கலித்தொகையும் தான் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். 15வது கேள்வி. அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. இதே மாதிரி நருந்தொகை அப்படின்னு எந்த நூலை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அகநானூறு அப்படின்னு எந்த நூல், அகநானூரை வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். நருந்தொகை அப்படின்னு எந்த நூலை அழைப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 16வது கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா வீடனை தான் ராமன் வந்து சொல்கிறாரு. அடுத்தது 17வது கேள்வி பார்க்கலாமா? ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். அடுத்தது பாருங்கள். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற திருவிளையாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 64. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 19வது கேள்வி பாருங்கள். முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை உடையது? முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னா 225. அறநெறி சாரத்தை எழுதினது யார்? முனைப்பாடியார். அறநெறி சாரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 225. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அகர வரிசையில் அமைத்தெழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாவரிசை கொடுத்துருக்காங்க. முதல்ல மாதா வரும் அப்படின்னா இது கண்டிப்பாக வராது, இது கண்டிப்பாக வராது. மா வரும். ஸோ மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து தவறாக இருக்குது. ஓகே. ஸோ இதோட வந்து இந்த 20 கொஷின்ஸுமே கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.